ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி எப்படி மீன் குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே நான் கிளிச்ச மீன் வாங்கியிருக்கேன். எங்கள் ஊரில் இதை குழிவாளான்னு சொல்லுவாங்க. இதை கழுத்துக்கிட்ட லைட்டாக ஒரு கீரல் விட்டுட்டு இப்படி இழுத்தோன்னா அதோட தோல் அழகாக உறிஞ்சு வந்துடும். இப்படி ரெண்டு சைடு இப்படி பண்ணிவிட்டு இப்படி இழுத்து அழகாக வந்துடும் தோல். இங்கே எல்லோரும் மீனை கடையில் கழுவ கொடுத்துட்றாங்க. நான் நானே கழுவிடுவேன். இந்த மாதிரி அழகாக நல்லதாக க்ளீனாக கழுவிடணும். அப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, புளி, தக்காளி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே சட்டியில் தான் மீன் குழம்பு பண்ணுவேன். எனக்கு சட்டியில் பண்ணால் தான் மீன் குழம்பு பிடிக்கும். அதனால் சட்டியில் தான் எப்பவும் பண்ணுவேன். நான் இதில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுறணும். கடுகு வெடித்ததும் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போது பூண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் இஞ்சி, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு புளி ஊற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஊற்றும்போது புளி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால அதை கரெக்டாக பார்த்து ஒரு 2-3 தடவை புளி ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை உள்ளே போட்டுடணும். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடணும். அப்புறம் மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடணும். நான் எப்போவும் மேலே அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன். அப்போ ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அந்த கோகோனட் ஆயிலோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன் மேலே. அப்புறம் சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கொழுப்போடு இருக்கிற மீனாக இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.